மீளவே முடியாத கடன் தொல்லையிலிருந்து உடனே மீண்டு வர பைரவருக்கு சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றினால் போதும். தேய்பிறை அஷ்டமி நாளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் பைரவர் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கு ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சிறிது துருவிய இஞ்சியை போட வேண்டும். பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பைரவருக்கு செவ்வரளி பூவை சாற்ற வேண்டும். பிறகு பைரவரிடம் நம்முடைய கடன் பிரச்சனைகளும் அதனால் ஏற்பட்ட அவமானங்களையும் மனதார கூறி வேண்டிக் கொண்டு வீடு திரும்ப வேண்டும். இதேபோல் அடுத்த மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி நாளிலும் செய்ய வேண்டும். 2 தேய்பிறை அஷ்டமிகள் இவ்வாறு செய்த பிறகு அடுத்து வரும் வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவருக்கு கதம்பம் மாலை வாங்கி சாற்ற வேண்டும். பிறகு ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். என் வாழ்க்கையில் செல்வ நிலை உயர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். வளர்பிறை அஷ்டமியில் நமக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை வேண்ட வேண்டும். தேய்பிறை அஷ்டமியில் நம்மிடம் இருந்து விலக வேண்டிய விஷயங்களை வேண்ட வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு பைரவர் நமக்கு வழி துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்.